ஹலோ ஃபேன்ஸ், இன்றைக்கு நம்மளுடைய பதிவில் என்ன பார்க்க போகிறோம் ஸ்பிரிச்சுவல் வைப்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மூலாதார சக்கரத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த மூலாதார சக்கரம் அப்படிங்கிறது எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் நிறைய பேருக்கு. ஸோ தெரியாதவங்களுக்காக நான் மீண்டும் ஒரு முறை சொல்லிடுறேன். நம்மளுடைய முதுகெலும்பு அடிப்பகுதியில் கீழே, அதாவது ஆசன வாய்க்கு பக்கத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல தான் நம்முடைய மூலாதார சக்கரம் இருக்குது. இந்த மூலாதார சக்கரம் அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க வீடியோஸ் எல்லாம் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருக்கும் இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுங்க. ஏன்னா அவங்களும் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிடட்டும் அப்படிங்கிற ஒரு எய்மில் இந்த விஷயத்தை அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளோதான். அதற்காக தான் இந்த உங்களை ஷேர் செய்யக்கூடிய சொல்கிறோம். சரிங்களா? இந்த மூலாதார சக்கரம் அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு ஒரு மரம் இருக்குன்னா அந்த மரத்தோட ஆணிவேர் கீழே, மரத்துக்கு கீழே மண்ணுக்கு உள்ள புதைஞ்சி இருக்கக்கூடியதான் மரத்தோட ஆணிவேர். அது நன்றாக இருந்தால் மட்டுமே அந்த மரம் நன்றாக இருக்கும். சரிங்களா? ஆணிவேர் சரியில்லை அப்படின்னா மரம் சரி இருக்காது. ஒரு பில்டிங் கட்டுறோம் அப்படின்னா அதோட பேஸ்மெண்ட் தரைக்கு உள்ள கண்ணுக்கு தெரியாம இருக்கும் பார்த்தீங்களா, பில்லர் தரைக்கு உள்ள மண்ணுக்குள்ள பாதிக்கிறாங்கல்ல, அந்த பில்லர் நல்லா இருந்தா தான் பில்டிங் நல்லா இருக்கும். மேலே நம்ம என்னென்ன எவ்வளோ இதாக வளர வைக்கிறோமோ அந்த பில்டிங் அந்த அளவுக்கு வளர்ச்சி ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ பேஸ்மெண்ட் நல்லா இருக்கும். அப்போது அதே போல தான் ஒரு மனிதன் நாம தான் நல்லா வளர்ச்சி அடையணும், நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்கணும், இந்த மாதிரிலாம் வரணும், அந்த மாதிரிலாம் வரணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இதற்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பேஸ்மெண்ட் சரியில்லை அப்படின்னா நம்மளுடைய வளர்ச்சி சரி இல்லாமல் தான் போகும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளுடைய மூலாதாரத்தை சரி பண்ணணும். மூலாதாரம் சரியாக இருந்தது அப்படின்னா எல்லாமே சரியா இருக்கும். ஸோ அந்த மூலாதாரத்தை எப்படி சரி பண்றது? நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்குமா? கண்டிப்பா நடக்கும். நமக்கு நிறைய வசதிகள் கிடைக்குமா? வாய்ப்புகள் கிடைக்குமா? நமக்கு பணம் நிறைய சேருமா? செல்வங்கள் நிறைய சேருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சேரும். ஸோ அப்போது மூலாதாரம் சரியாக இருக்கணும். மூலாதாரத்தை நம்ம சரி பண்ணணும். மூலாதாரத்தை சரி பண்ணணும், அதுக்கு தகுந்த பயிற்சியை நம்ம செய்யணும். அப்போ நம்மளுடைய முதுகு தண்டை நேராக வச்சுருக்கணும். எப்பயுமே குனிஞ்சு உட்காரக்கூடாது. சரியா? நம்மளுடைய ஆசனத்தில் சொல்லி கொடுத்துருப்போம். வீடியோஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி உட்காரணும் அப்படின்லாம் சொல்லியிருப்போம். அந்த மாதிரி நேராக நிமிர்ந்து உட்கார்ந்து நம்மளுடைய முதுகு தண்டு வளையாம ஸ்ட்ரைட்டா இருக்கணும். ஒரு இரும்பு ராடு நேராக வச்சா எப்படி இருக்கும்? ஸோ அந்த அளவுக்கு ஒரு நேராக இருக்கும். ஸோ அப்படி இருந்தது அப்படின்னா நேராக உட்கார்ந்து உட்கார்ந்து நம்மளுடைய மூலாதாரத்தை வேலை செய்ய வைக்கணும், பயிற்சி பண்ண வைக்கணும். நம்ம அது அந்த இடத்துல இருந்து கிடைக்கக்கூடிய பவர், ஒரு சக்தி, ஒரு எனர்ஜி இருக்கு இல்லையா, அந்த வைப்ரேஷன் தான் நம்ம உடம்புக்குள்ள சென்று ஒவ்வொரு சக்கரத்தையும் ஆக்டிவேட் பண்ண வைக்கும். ஸோ பேசிக் இதுதான், அடிப்படையே தான். அடிப்படை சரியில்லை அப்படின்னா மேலே இருக்கிற 6 சக்கரமும் சரியா வேலை செய்யாது. அதனால இந்த மூலாதார சக்கரத்தை நம்ம வேலை செய்ய வைக்கணும். நம்ம நிமிர்ந்து உட்கார்ந்து எந்த ஒரு தியானம் பண்ணாலும் சரி, நிமிர்ந்து நேராக உட்கார்ந்து தான் நம்ம செய்யணும். அப்படி நம்ம பண்ணும்போது மூச்சு பயிற்சி, பிராணாயாம பயிற்சி நம்ம சொல்லியிருக்கிறோம். அந்த பயிற்சி நம்ம பண்ணணும். இதை எப்படி பண்ணலாம் அப்படி பார்த்தீங்கன்னா, நீங்கள் நேராக உட்காந்துட்டு சின்முத்ரா யூஸ் பண்ணி ஒரு சம்மணங்கால் போட்டு உட்காந்துட்டு பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா கிருஷ்ணமுத்ரா யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். விஷ்ணு முத்ரா, அதாவது அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க. தினமும் ஒரே இடத்துல உட்கார்றதுக்கு முயற்சி பண்ணுங்க ஆரம்பத்தில். ஸோ இதை நீங்கள் நல்லா பழகிற வரைக்கும். சரிங்களா? நம்ம உட்காரக்கூடிய இடத்துல ஏதாவது ஒரு விரிப்பு விரிச்சுக்கலாம். ஒரு துண்டோ இல்லை ஒரு பெட்ஷீட்டோ
இல்லைன்னா அதற்குன்னு தனியாக ஒரு பட்டு துணி இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வந்து வாங்கி வச்சுக்கோங்க. இல்லை ஒரு சின்ன தலைகாணி பில்லர் மாதிரி ஒரு சின்னதாக ஒன்று வச்சுக்கோங்க. அதை வச்சுட்டு நீங்கள் உட்காந்துக்கணும். உட்காந்து நேரம் நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. உட்கார்ந்து கொண்டு இந்த பயிற்சியை வந்து நம்ம செய்ய ஆரம்பிக்கணும். அப்படி நீங்கள் அதை செய்ய ஆரம்பிக்கும் போது மூச்சு பயிற்சி, உங்களுடைய மூச்சை வந்து இடது மூக்கு வழியா இழுத்து வலது மூக்கு வழியா வெளியில விடணும். சரிங்களா? நான் உங்களுக்கு புரியுற மாதிரி தான் சொல்றேன். இடது மூக்கு வழியா மூச்சை இழுத்து வலது மூக்கு வழியா வெளியில விடணும். அந்த மூச்சு இழுத்த மூச்சு காற்று வந்து ஒரு சில வினாடிகள் வந்து நம்மளுடைய வயிற்றுக்கு உள்ள வந்து அந்த மூச்சு காற்றை வந்து நம்ம வந்து தக்க வைக்கணும். சரியா? மூச்சை ஃபுல்லா மூச்சை இழுத்து ஒரு 2 வினாடி இல்லை 3 வினாடி ஒரு 5 செகண்ட் வந்து உள்ள வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்க ஒரு 2 வினாடி வந்து அந்த மூச்சை இழுத்து இருக்கீங்க, உள்ள அந்த குளிர்ந்த காற்று உள்ள போயிருக்குன்னா அந்த குளிர்ந்த காற்று வந்து ஒரு 4 வினாடி வரைக்கும் வெளியில வந்து வரணும். ஸ்லோவா ப்ராசஸ்ல மெதுவா வந்து அந்த மூச்சு காற்று வந்து நீங்க வெளியில விடும். இது வந்து ஆரம்ப ஸ்டேஜ். இதை வந்து நம்ம பழகணும். ஃபர்ஸ்ட் இதை நம்ம சரியா பழகணும். அதே நேரத்துல நம்ம வேற எந்த சிந்தனையும் நினைக்க கூடாது. இதை வந்து நீங்க ப்ராப்பரா வந்து மெதுவா பண்ணணும். இதை நீங்க தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து அந்த மூலாதார சக்கரம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஆக்டிவேட் ஆகும். ஸோ இது வந்து ஒரு நாள்ல ஆயிடுமா அப்படின்னா வாய்ப்பு இல்லை, கண்டிப்பா வந்து கிடையாது. ஸோ இதை நம்ம ரெகுலர் பயிற்சி நீங்க பண்ணத்தான் உங்களுக்கு வந்து இதோட பலன் வந்து கிடைக்கும். அந்த பண்ணும்பொழுது நீங்க அந்த காற்று இருக்குதுங்க, அந்த குளிர்ந்த காற்று உள்ள இழுத்து வயிறு பக்கத்து வரைக்கும் போகும். அந்த காற்று அந்த உணவு குழாய் வழியா போய் வயிறு வந்து ஃபுல்லாகும். வயிறு வந்து அப்போ வந்து வெளியில வரணும். அந்த காற்று நம்ம உடம்புக்குள்ள வந்து லோட் ஆகி வயிறு வந்து வெளியில அப்படி தள்ளினமானைக்கு இருக்கணும். ஸோ அந்த மாதிரி அடைச்சி வைக்கணும். அதுக்கப்புறமா வந்து ரிட்டர்ன் வந்து இந்த காற்றை மெதுவாக வந்து நம்ம வெளியில விடும்போது வயிறு அப்படியே உள்ள போயிடும். சரிங்களா? இதுதான் ப்ராசஸ். ஸோ இந்த முறையை வந்து நீங்க சரியா வந்து நீங்க கடைபிடிக்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து செஞ்சீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து பிராணாயாம பயிற்சி வந்து சரியா வந்து வேலை செஞ்சு உங்களுடைய மூலாதாரத்தை வந்து வெளியே ஆக்டிவேட் பண்ணும். ஸோ இதை பண்ணும்பொழுது நமக்கு வந்து தேவையானது எல்லாமே கிடைக்கும். ஸோ நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்கும். ஸோ ஒரு நல்ல ஒரு வேலை கிடைக்கும். ஒரு நல்ல ஒரு வீடு கட்டணும்னு கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஒரு நல்ல வேலை, ஒரு பெரிய கம்பெனியில் சேரணும்னு நினச்சுன்னு நம்ம சேருவோம். நிறைய பண வசதிகள் நமக்கு வரணும் அப்படிங்கிறது எல்லாமே வரும். அதே நேரத்தில் வந்து கெட்ட எண்ணங்கள் வந்து குறைஞ்சிடும். ஸோ குறைஞ்சிச்சுன்னா இந்த இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம பக்கம் வந்து சேர்ந்துடும். ஸோ ஒரு பெரிய குளத்துல வந்து அழுக்கெல்லாம் வெளியில எடுத்துட்டு வச்சுக்கோங்களேன், நல்லது தானா வந்து சேரணும். அந்த மாதிரி ஸோ இதை வந்து நீங்கள் ப்ராப்பராக வந்து பயிற்சி பண்ணுங்க. இந்த வீடியோ பதிவு உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மீண்டும் வந்து அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்க்கலாம். இந்த மூலாதாரத்தை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது, எங்கேருந்து இது ஆக்டிவேட் ஆகுது அப்படிங்கிற எல்லாத்தையும் நம்ம தெளிவாக பார்த்துட்டோம். ஸோ புரிகிற மாதிரி பார்த்தோங்கிறது ரொம்ப சந்தோஷம். நன்றி நண்பர்களே. மீண்டும் வந்து அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.